அண்மை செய்தி. பிரச்சாரங்களுக்கு அனுமதி வழங்க எங்களுக்கு மட்டும் தமிழக அரசு பாரபட்சம் காட்டுகிறது என தவேக தெரிவித்திருக்கிறது. விஜய் பிரச்சாரத்திற்கு கடும் நிபந்தனைகள் விதிக்கப்படுவதை எதிர்த்த வழக்கில் உயர்நீதிமன்றத்தில் தவேக சார்பில் வாதமானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், முழு விவரங்கள் என்ன? விஜய் பிரச்சாரத்திற்கு கடும் நிபந்தனைகள் விதிக்கப்படுவதை எதிர்த்த வழக்கில் உயர்நீதிமன்றத்தில் தவேக சார்பில் வாதமானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கரூரில் விஜய் பிரச்சாரத்திற்கு ஒருநாள் முன்னதாக கடைசி நேரத்தில் அனுமதி கொடுத்ததாகவும், முன்கூட்டியே தமிழக அரசு அனுமதி கொடுத்திருந்தால் உரிய ஏற்பாடுகளை செய்திருக்க முடியும் என தவேக தரப்பில் சொல்லப்படுகிறது. பிரச்சாரங்களுக்கு அனுமதி வழங்க எங்களுக்கு மட்டும் தமிழக அரசு பாரபட்சம் காட்டுகிறது என தவேக தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், முழு விவரங்கள். வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பரப்புரைகளுக்கு அனுமதி வழங்குவதில் பாரபட்சம் காட்டப்படுவதாகவும், அதே போன்று முன்கூட்டியே எந்தவிதமான அனுமதியும் வழங்குவதில்லை எனவும் தவேக சார்பில் வாதிடப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் நடைபெற்ற பரப்புரையின் போது கரூரில் நடைபெற்ற இந்த பரப்புரையில் 41 பேர் பலியாகினர். இந்த நிலையில் அரசியல் கட்சிகளின் ரோட் ஷோக்களுக்கு அதே போன்ற பரப்புரைகளுக்கு உரிய விதிகளை ஒதுக்க வேண்டும் என தொடரப்பட்ட வழக்கு தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வில் இன்று விசாரணை நடைபெற்று வருகிறது. அப்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர்கள் பிரச்சாரங்களுக்கு எங்களுடைய, அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கட்சியினுடைய பிரச்சாரங்களுக்கு கடுமையான நிபந்தனைகளை காவல்துறை விதிப்பதாகவும், மற்ற கட்சிகளுக்கு வழங்கப்படும் நிபந்தனைகளை விட தங்களுக்கு அதிகமான நிபந்தனைகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் பிரச்சாரத்திற்கு ஒரு நாளுக்கு முன்னர் மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டிருப்பதால் இந்த நெருக்கடிகள் ஏற்பட்டிருப்பதாகவும் தவேக சார்பில் வாதிடப்பட்டிருக்கிறது. மேலும் முன்கூட்டியே அனுமதி வழங்க கோரி விண்ணப்பங்களை பரிசீலிக்காமல் கடைசி நேரத்தில் மட்டுமே காவல்துறை, மாவட்ட நிர்வாகம், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த பரப்புரைகளுக்கு அனுமதி வழங்குவதாகவும், முன்கூட்டியே அனுமதி வழங்கியிருந்தால் அசம்பாவித சம்பவங்கள் நடைபெற்று இருக்காது எனவும் தவேக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த வழக்குகளை எச்சரிக்கையுடன் கவனமுடன் கையாள வேண்டும் என தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு தெரிவித்தது. தொடர்ந்து வாதங்கள் நடைபெற்று வருகிறது. அதே போன்று எல்லா கட்சிகளுக்கும் ஒரே மாதிரியான நிபந்தனைகளை அரசு சார்பில் விதிக்கப்படுவதில்லை எனவும், தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மட்டும் கடுமையான நிபந்தனைகள், அதன் நடைமுறைப்படுத்த முடியாத நிபந்தனைகளை அரசின் சார்பில் விதிக்கப்பட்டு வருவதாகவும் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் நீதிமன்றத்தில் வாதங்களின் போது முன்வைக்கப்பட்டது. அதே போன்று சில கட்சிகளுக்கு 11 நிபந்தனைகள் விதிக்கப்படுகிறது எனவும், சில கட்சிகளுக்கு எந்த நிபந்தனையும் விதிக்கப்படுவதில்லை எனவும், அதே போன்று பல கட்சிகள், அதாவது எங்கள் எதிர்கட்சிகள் சிலவற்றிற்கு கடுமையான நிபந்தனைகள் விதிக்கப்படுவதாகவும், அதே போன்று பாரபட்சத்துடன் காவல்துறை செயல்படுவதாகவும், மாவட்ட நிர்வாகங்கள் செயல்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க அனுமதி கோரி விண்ணப்பங்களை அரசு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளவில்லை எனவும், அதே போன்று இத்தனை நாட்களாக நாங்கள் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க வேண்டும் என தவேக சார்பில் கூறப்பட்டிருக்கிற அந்த கோரிக்கை மனுக்களை கூட பரிசீலிக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டது. அப்போது நீதிபதிகள் எத்தனை நாட்களுக்கு முன்னர் அனுமதி கோரி விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என்பது தொடர்பாக விதிகள் இருக்கிறது. நீங்கள் எத்தனை நாட்களுக்கு முன்னர் அனுமதி கோரி விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என கேள்வி எழுப்பினர். சட்டப்படி 10 நாட்களுக்கு முன்னர் விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் வழிகாட்டு விதிகளை வகுக்கப்பட்டால் உத்தரவுகள் பிறப்பிக்க நேரிடும் எனவும், வழிகாட்டு விதிமுறைகள் வகுக்கப்பட்டால் தான் உத்தரவுகள், எந்த விதிகள் சரியாக இருக்கும், எந்த விதிகள் சரியாக இருக்காது என்பது தொடர்பான விதிகளை வகுக்க நேரிடும் எனவும் தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு உத்தரவிட்டது. மேலும் தமிழக அரசின் சார்பில் ஆஜராகியிருந்த வழக்கினர் காவல்துறை, மாநகராட்சி, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை உள்ளிட்டோர் ஆலோசனைகள் மற்றும் விதிமுறைகள் வகுக்க வேண்டும் எனவும், அவர்களுக்கான உரிய கால அவகாசத்தை வழங்க வேண்டும் எனவும், அப்பொழுதுதான் இந்த விஷயத்தில் உரிய முடிவுகளை அல்லது உரிய விதிமுறைகளை வகுக்க முடியும் எனவும் அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து வாதங்கள் நடைபெற்று வருகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.